வணக்கம். நான் இன்னைக்கு உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னங்கிறத ஷேர் பண்ண போறேன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை தற்கண உணர்வு, லிவிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட். கடந்த காலத்துல சிந்திக்காம இல்ல எதிர்காலத்துல சிந்திக்காம நிகழ்காலத்துல சிந்திக்கிறது, தற்கணத்துல வாழ்றது இல்ல தற்கணத்துல சிந்திக்கிறது, அதத்தான் நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க கடந்த காலத்துல சிந்திச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கவலைகளைத்தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க எதிர்காலத்தை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு விதமான பரபரப்பை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா நீங்க தற்காலத்துல வாழ்ந்தீங்கன்னா இல்ல தற்காலத்துல நிகழ்காலத்துல உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கடந்த காலத்துல உங்களது மகிழ்ச்சி இல்ல, எதிர்காலத்திலயும் உங்களோட மகிழ்ச்சி இல்ல, ஆனா தற்கணத்துல தான் உங்களோட மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு. நீங்க தற்கணத்துல வாழ்றதையும் தற்கணத்துல சிந்திக்கிறதையும் உங்க உணர்வுகளை தற்கணத்துல வச்சிருக்கிறதையும் தான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றோம். நன்றி.